கார்த்திக்குங்கிற ஒரு மிகப்பெரிய நவரச நாயகன் அலைகள் ஓய்வதில் தான் அறிமுகம். ராதா, ரேவதி, சுகன்யா, புதுநெல்லு புதுநாத்து, நெப்போலியன், ராதிகா வந்து முதல் முறையாக அறிமுகம் வந்து என்ன பூசணிக்கா மாதிரி இருக்கு, இதை கொண்டு வந்து கதாநாயக போடுறாங்கன்ட்டு பாக்கியராஜ் டென்ஷன் ஆயிருக்காங்க, அன்றைய உதவி இயக்குனர். அப்படி நீங்க வந்து கதாநாயகிக்கான அந்த இலக்கணம் இருக்குல்ல, எல்லாத்தையுமே அவர் உடைச்சிருக்கிறார். இவர் தான் ஹீரோவா நடிக்கணும், இப்படித்தான் ஹீரோனா இப்படித்தான் இருக்கணும் அப்படிங்கிற எல்லா இலக்கணங்களையும் உடைச்சு ஸ்டூடியோவுக்குள்ள சுத்திக்கிட்டு இருந்த சினிமாவை வயக்காட்டிலையும் புழுதி படிந்த இடங்கள்லையும் கொண்டு போய் வச்சு படம் பிடித்தது மட்டும் இல்ல, அழுக்கு படிந்த மனிதர்கள், வியர்வை படிந்த மனிதர்கள், சாமானியர்களை வந்து திரைக்கதைக்குள்ள கொண்டு வந்து அவர்கள் வாழ்க்கையை அச்சசலா நம்ம உண்மையிலேயே ஒரு கோயில் திருவிழாக்கு போறோம், எங்கேயாவது ஒரு சாமி கும்பிட்ற இடத்துல நின்றுகிட்டு இருக்கோம், சந்தையில் நின்றுகிட்டு இருக்கோம்னா நமக்கு என்ன ஃபீல்லாம் வருமோ அதை அவர் ஸ்க்ரீனில் காட்டுவார். நீங்கள் இப்போ நகரமயமாக்கல் அதிகமாயிடுச்சு. இப்போ கிராமத்துக்கும் நகரத்துக்குமான வேறுபாடு குறைந்து கொண்டிருக்கிற ஒரு காலம். ஏன்னா இப்போ எல்லா இடத்துலையும் கேபிள் டிவி வந்துருச்சு, நான்கு வந்துருச்சு. நான்கு வந்ததுனாலேயே எல்லா இடங்கள்லையுமே கல்லூரிகள்லாம் ஊருக்கு அவுட்டோரில் கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ அதே மாதிரி சிமெண்ட் சாலைகள் ஆயிடுச்சு. கிராமப்புறங்களில் மண் சாலைகள் இல்லை, மாட்டு வண்டி இந்த இடத்துல கார் நிற்கிது. இப்போ எல்லாமே மாறிக்கிட்டே இருக்கு. இன்னைக்கு பாரதி ராஜாவின் படங்கள் தான் கிராமங்கள் எப்படி இருந்தது என்பதற்கு அடுத்த தலைமுறைக்கு சாட்சியா இருக்கான். நீங்க வண்டி மாட்டுல இருந்து ஆட்டு உரல்ல இருந்து எல்லாமே முடிஞ்சு போச்சுல. நீங்க அவருடைய அரிக்கன் லைட்ல இருந்து எல்லாமே, அவர் நீங்க ஜாக்கெட் போடாத ஒரு பொண்ணு இருக்காங்கிற கதையெல்லாம் நீங்க இன்னைக்கு கற்பனை பண்ண முடியுமா? நீங்க ஒரு வாழ்க்கை இப்படி இருந்திருக்கிறது. நீங்க அது மாதிரி பாருங்க, சுயசாதியை விமர்சனம் செய்த ஒரு படம் எடுத்திருக்கிறார். கள்ளிப்பால் குடித்து குழந்தைகளை வந்து கொள்ளுகிற வழக்கம் உடையது அவருடைய சொந்த சமூகத்தினுடைய பிரச்சனை. உசிலம்பட்டியில நடக்கிற பிரச்சனை அது. அவர்களுக்கு எதிரான படத்தை அவரே எடுத்திருக்கிறாரு. வேதமுதிதுங்கிற படத்துல தேவருங்கிறது நீ படிச்சு வாங்கின பட்டமா அப்படி சொல்லும் போது பலார்னு கண்ணத்துல அறிகிற மாதிரி ஷாட் வச்சார் இல்லையா? சுயசாதி விமர்சன படங்களை அவர் எடுத்திருக்கிறார். ஏன்னா அன்றைய காலகட்டத்தில் வேதமுதிது வந்து தடை செய்யப்பட்ட படம், சென்சார்ல வந்து மறுக்கப்பட்ட படம், ரிலீஸே ஆகலை. எம்ஜிஆர் தான் அதை ரிலீஸ் பண்றதுக்கு வந்து ரொம்ப வேகமாக சில முயற்சிகள்லாம் எடுத்தார். அதனால தான் அது வெளியில் வந்துச்சு. அன்றைய முதலமைச்சராக இருந்த எம்ஜிஆர்னால தான் அந்த படம் ரிலீஸ் ஆச்சு. இல்லைன்னா அந்த படமே வராமல் முடங்கி போகக்கூடிய வாய்ப்புள்ள ஒரு படம். ஆச்சி மசாலா, எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம், 20 ரூபாய்.